எபிரேயர் 11 அதிகாரம் 1 வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவன் நிச்சயமாக இருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசத்தினாலே நம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுவதால் உண்டாகவில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஸோ இங்கே விசுவாசத்தை குறித்து நம்ம நிறைய படிச்சிருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். விசுவாசம் ஒவ்வொரு விசுவாசிக்கும் அடிப்படையான ஒரு விஷயமா இருக்கிறது. ஏன்னா விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம்னு சொல்லி நம்ம இதே எபிரேயர் 11 வசனத்தில் நம்ம பார்க்குறோம். விசுவாசிக்கிறவன் தேவன் உண்டு என்று தன்னை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும் நம்ம பார்க்குறோம். அப்போ விசுவாசம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறதா இருக்கிறது. அப்போ இந்த விசுவாசத்தை நம்ம என்ன பண்ணோம்னா, நாம் விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவர்களாக இருக்கக்கூடாது. விசுவாசத்தில் நாம் பலம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். விசுவாசத்துக்கு ஆப்போசிட் என்ன? அவ்விசுவாசம், சந்தேகம், பயம், குழப்பங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம விசுவாசத்தை என்ன பண்ணுது? பலவீனப்படுத்துகிறதா இருக்கிறது. விசுவாசத்தை பலப்படுத்துகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அது கர்த்தருடைய வார்த்தையா இருக்கிறது. ஏன்னா அதுதான் 3 வசனத்தை பார்க்குறோம். தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும். அப்போ விசுவாசத்தை கொண்டு கர்த்தருடைய வார்த்தையினால நாம் காரியங்களை உண்டாக்குகிறவர்களா இருக்கிறோம். இன்னைக்கு ஒருவேளை உங்க வாழ்க்கையில நன்மையை நீங்க பார்க்காம இருக்கலாம், சுகத்தை பார்க்காம இருக்கலாம், ஆஸ்வாத்தை பார்க்காம இருக்கலாம், செழிப்பை பார்க்காம இருக்கலாம். ஆனா தேவன் இவை எல்லாவற்றையும் சிலுவையில் உங்களுக்காக செய்து முடித்தார், உங்களுக்காக எல்லாவற்றிலும் வெற்றி சிறந்திருக்கிறார் என்று நீங்க முதலாவது என்ன பண்ணோம்? விசுவாசிக்க வேண்டியதா இருக்கிறது. ஆனா நிறைய நேரத்துல நம்முடைய பிக்சர், ஆண்டவருக்கு கொடுத்ததான நம்முடைய பிக்சர் தான் நம்முடைய விசுவாசத்தையே மாற்றி அமைக்கிறதா இருக்கிறது. நிறைய பேர் விசுவாசிப்பாங்க. என்னன்னு விசுவாசிப்பாங்க? ஆண்டவர் இருக்கிறாரு, ஆனா எனக்கு இந்த விஷயத்துல அற்புதம் செய்ய முடியாது, அவருக்கு இது ரொம்ப பெரிய காரியமா இருக்கு அப்படின்னாக்க கடவுளே என்ன பண்ணிடுவாங்க? மட்டுப்படுத்தி அவங்க எண்ணங்கள்ல கடவுளை மட்டுப்படுத்துறவங்களா இருக்கிறாங்க. ஆனா பைபிள் சொல்லுது, எது இம்பாசிபிளா இருக்கோ அது விசுவாசிக்கிறவனால் பாசிபிளா மாறுது. அப்ப மனுஷனால் கூடாத காரியம் தேவனால் கூடும். எப்போ அது கூடும்? உங்க எண்ணங்கள்ல நீங்க முடியும்னு நீங்க நினைக்கிறது மட்டும் இல்லை, உங்க இருதயத்துல நீங்க விசுவாசிக்கும் போது. அதுதான் ரோமர்ல 10 அதிகாரத்துல சொல்லுது. நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ரோமர் புஸ்தகம் 10 அதிகாரம் 8 வசனம். இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்று சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. அப்போ நம்ம வாயில கர்த்தருடைய வார்த்தை எப்படி நம்ம பேசுறோமோ, நம்ம வாயில கர்த்தருடைய வார்த்தையை நம்ம எப்படி அறிக்கை பண்றோமோ, அந்த வார்த்தையை நம்ம எப்படி தியானிக்கிறோமோ, சிந்திக்கிறோமோ, அந்த வார்த்தையை எப்படி நம்ம மெடிடேட் பண்றோமோ, அதை பொறுத்து தான் நம்ம வாயிலிருந்து விசுவாசம் அது வெளியே புறப்பட்டு போகிறதா இருக்கிறது. ஏன்னா விசுவாசம் இந்த உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வெப்பனா இருக்கு. நம்ம சந்தேகத்தை, நம்ம பயத்தை, நம்முடைய தோல்வியை எல்லாவற்றையும் நம்ம மேற்கொள்றதுக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு நமக்குள்ள விசுவாசத்தை அவர் உண்டு பண்ணுகிறவரா இருக்கிறார். அந்த வார்த்தை நாம் விசுவாசத்தோடு பேசும்போது இம்பாசிபிளா பாசிபிளா நம்ம வாழ்க்கையில மாத்துது. அப்போ இன்னைக்கு நம்ம இந்த பூமியில நீங்க ஒரு விஷயத்தை பெற்றுக்கொள்ளணும்னா முதல் உங்களுடைய ஆவிக்குரிய மண்டலத்துல நீங்க சூழ்நிலையை மாற்றுகிறவளா இருக்கணும். எப்படி மாற்றி அமைக்கிறது? எபேசியர் புஸ்தகத்துல சொல்லும் போது பவுல் சொல்றாரு, நமக்கு போராட்டம் உண்டு. நமக்கு என்ன உண்டு? போராட்டம் உண்டு. என்ன போராட்டம்? நம்ம மாம்சத்தோடு ரத்தத்தோடு நம்ம என்ன பண்றது இல்லை, போராடுகிறவர்கள் அல்ல. நாம் துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டல் பொல்லாத சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. அப்போ இங்க பவுல் சொல்லும்போது சொல்றாரு, நமக்கு இந்த பூமியில ஒரு போராட்டம் உண்டு, ஒரு ஃபைட் உண்டு. ஆனா இந்த ஃபைட் எப்படிப்பட்ட ஃபைட்டுனா, நம்ம யுத்தம் பண்ணி ஜெயிக்கிற ஃபைட் இல்லை, நம்ம ஜெயித்ததை நம்ம கன்ஃபஸ் பண்ற ஃபைட்டா இருக்கிறது. நமக்கு சொந்தமோ அதை நம்ம ரெக்கக்னைஸ் பண்றவங்களா இருக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னோம்னா, தாவீது கோலியாத்துக்கிட்ட சண்டை போட போகும்போது ஒருவேளை இந்த ஆண்டவர் எனக்கு வெற்றியை தருவாருன்னு போல, இல்லை ஒருவேளை ஆண்டவர் இந்த கோலியாத்தை அடிக்கிறதுக்கு எனக்கு பலன் தருவாருன்னு அவர் நினைக்கல.
தாவீதுக்குள்ள அந்த சண்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ராஜாவாகிய சவுல் கிட்ட தைரியமா சொல்றாரு, கர்த்தர் இந்த கோலியாத்தை என் கையில கொடுத்திருக்கிறான், இவன் எம்மாத்திரம் வானமும் பூமியை படைத்த சர்வவல்லமையுள்ள தேவனுக்கு முன்பாக இவன் எம்மாத்திரம் சொல்லி அவ்வளவு கான்பிடென்டா தாவீது என்ன பண்றாரு சொல்றாரு. காரணம் என்ன தெரியுங்களா? அவருடைய யுத்தம் தோல்வியிலிருந்து ஆரம்பிக்கல, அவருடைய யுத்தம் அவருடைய பலத்தை வச்சு ஆரம்பிக்கல, அவருடைய யுத்தம் அவருடைய திறமையை வச்சு ஆரம்பிக்கல. தாவீதுடைய யுத்தம் கர்த்தருடைய வார்த்தையின் மேல இருந்தது. கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை அவர் அறிந்திருந்தார். அதனாலதான் சவுல் கிட்ட சொல்றாரு, நான் ஒரு நாள் நான் ஆடு மேய்த்து கொண்டு இருக்கும் போது என் ஆடை சிங்கமும் கரடியும் சாப்பிட வந்துச்சு. ஆனா நான் அதனிடத்துல போய் சிங்கத்தின் வாயிலிருந்து என் ஆட்டை நான் என்ன பண்ணேன், மீட்டு கொண்டு வந்த அப்படின்னு சொல்லி தாவீது சொல்றாரு. அப்போ கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை தாவீது என்ன பண்ணியிருந்தாரு, ருசித்திருந்தாரு, அறிஞ்சிருந்தாரு. இன்னைக்கு நம்மளும் கூட கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்வது என்ன? கர்த்தர் நமக்காக சிலுவையில செய்து முடித்ததான அவருடைய கிரியை தான். ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு வியாதியை கொடுத்து, இல்லை நமக்கு தரித்திரத்தை கொடுத்து, இல்லை நமக்கு பிரச்சனைகளை கொடுத்து நம்மளை உருவாக்குறவர் இல்லை. அது நல்லா தெரிஞ்சுக்கங்க. யாக்கோபு புஸ்தகத்தை சொல்லுகிறது, யாக்கோபு 1:17 அவர் ஒருவனையும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. 16 சொல்லுது, அவர் ஒருவனையும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. அப்ப கர்த்தர் ஒரு விஷயத்த நம்ம கற்றுக் கொடுக்கணுன்றதுக்காக நமக்கு என்ன பண்ண மாட்டாரு, ஏதோ ஒரு பிரச்சனையோ சோதனையோ கொண்டு நம்ம கற்றுக் கொடுக்க மாட்டாரு. ஆனா இந்த பிரச்சனைய, இந்த சோதனையை ஏன் நம்ம கடந்து போறோம்? ஏன்னா பைபிள் சொல்லுது, இந்த உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இப்போ நம்முடைய வெற்றி, நம்முடைய ப்ரோக்ரஸ், நம்முடைய ப்ரமோஷன் எல்லாமே எங்க இருக்குனாக்கா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில செய்து முடித்ததான வெற்றியின் மேல அந்த விசுவாசத்தை நாம் ஆரம்பிக்கிறவர்களா இருக்கிறோம். We believe that we are more than conqueror. தாவீது கோலியாத்துக்கு சண்டை போட போகும்போது, யுத்தம் பண்ண போகும்போது, தாவீது அவர் கர்த்தரை பெரியவரா பார்த்தார். ஆனா இஸ்ரவேல் ஜனங்க எல்லாருமே அங்க இருந்ததான சூழ்நிலையை பெருசா பார்த்தாங்க, கோலியாத்தை பெருசா பார்த்தாங்க, பிலிஸ்தியர்களை பெருசா பார்த்தாங்க, ராஜா கூட அங்க இருந்ததான அட்மாஸ்பியரை பெருசா பார்த்தான். ஆனா ஒரே ஒரு வாலிபன், ஒரே ஒரு மனுஷன் அந்த இடத்துல கர்த்தரை பெருசா பார்த்தாரு. அவர் சொன்னாரு, என்னுடைய தேவன் இந்த கோலியாத்தை என் கையில ஒப்பு கொடுத்திருக்கிறாரு என்று சொன்னாரு. அப்போ உங்களுடைய யுத்தம் உங்க விசுவாச போராட்டம், உங்க விசுவாச ஜபம், உங்க விசுவாசத்தின் அறிக்கை எப்படி இருக்கணும்னா, நீங்க ஒருவேளை நான் ஜெயிச்சான்னு இருக்கக்கூடாது, நீங்க ஜெயத்துக்காகவே ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறாரு. விக்டரி இஸ் யுவர் பர்த் ரைட். ஜெயம் உங்களுடைய பிறப்புரிமையா இருக்கிறது. அப்போ நீங்க எந்த விஷயத்துல, எந்த போராட்டத்தின் வழியா நீங்க கடந்து போய் கொண்டிருந்தாலும், ஒரு விஷயத்த உங்க சிந்தைக்கோ உங்க இருதயத்துக்கோ நீங்க ஃபீட் பண்ணினே இருக்கணும், கர்த்தர் இதுல இருந்து எனக்கு ஒரு வெற்றி அவர் தர போதுமானவரா இருக்கிறாரு. அதுதான் விசுவாசம். ஏன்னா பைபிள் சொல்லுது, கடுகளவு உனக்கு விசுவாசம் இருந்தாலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்த சமுத்திரத்துல தள்ளுண்டு போ என்று சொல்லி நீ சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் நீ சொன்னபடியே ஆகும் என்று சொல்லி பைபிள்ல நம்ம பார்க்கிறோம். மார்க் 11:23 சொல்றாரு, எங்களை ஏசாமி சொல்றாரு, ஒண்ணு உன் இருதயத்துல விசுவாசம் இருக்கணும், அப்படி இல்லைன்னா சந்தேகம் இருக்கணும். மலை அங்கதான் இருக்கு, பிரச்சனை நமக்கு முன்னால மலை போல நிற்கிறது. ஆனா அந்த மலைய நம்ம எப்படி பார்க்கிறோன்றதை வைத்துதான் அது சமுத்திரத்துல தள்ளுண்டு போதா இல்ல அது நம்ம வாழ்க்கையில ஒரு ஆப்ஸ்டிக்கலாவே இருக்கான்றது நம்ம வாழ்க்கை தான், நம்ம விசுவாசமோ நம்முடைய தீர்மானம் தான் மாற்றி அமைக்கிறதா இருக்கிறது. அந்த கோலியாத்துக்கு முன்னால் இருந்த தாவீது ரொம்ப சின்னவனா இருந்தாலும் கோலியாத்து தாவீதை பார்க்கும்போது அவனுக்கு தாவீது ரொம்ப அற்பமாய் காணப்பட்டான். ஆனா தாவீதுக்கு கோலியாத்தை பார்க்கும்போது அவனுடைய பலத்துல அவன் பார்க்கல, அவனுடைய சரீரத்தை அவன் பார்க்கல, அவனுடைய பேக்ரவுண்ட் அவன் பார்க்கல, அவனோடு கூட இருக்கிறதான தேவனாகிய கர்த்தரை அவன் பார்த்தான். அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அவன் அறிந்திருந்தான். அதனாலதான் அவன் தைரியமா சொன்னான், விருத்த சேதனம் இல்லாத இந்த கோலியாத் எம்மாத்திரம் சொல்லி அவன் ஒரே கல் அடிக்கும் போதே ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தாரு. அப்போ உங்க வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை என்ற கல் உங்களுடைய ஆயுதமா இருக்கிறது. நீங்க என்ன பேசுறீங்க, நீங்க எதை நீங்க குறி வைக்கிறீங்க, உங்க போராட்டம் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும்
பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோட வான மண்ணின் பொல்லாத சேனைகளோட நமக்கு போராட்டம் உண்டுன்னு பைபிள் சொல்லுது. அப்ப அந்த போராட்டத்தை ஜெயிக்கிற ஒரு பெரிய ஆயுதம் என்ன? விசுவாசம். கர்த்தருடைய வார்த்தையின் மேலுள்ள விசுவாசம் தான் நாம் ஜெயிக்கிற ஜெயமா இருக்கிறது. அப்ப விசுவாசம் எங்க இருந்து தொடங்குகிறது? எங்க கர்த்தருடைய சித்தம் வெளிப்படுகிறதோ அங்க விசுவாசம் தொடங்குகிறதா இருக்கிறது. கர்த்தருடைய சித்தம் என்ன? அவரால் எழுதப்பட்ட வார்த்தை. எங்க இந்த வார்த்தை தான் தேவனுடைய சித்தமா இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு ஜனங்க தேவனை அவங்க அறியாது இருந்தாங்க. அவங்களுடைய இருதயம் கர்த்தருக்கு தூரமா இருந்தது. அவங்க கற்பனைகள் அறிந்திருந்தாங்க, 10 கட்டளைகள் அறிந்திருந்தாங்க. அவங்களுடைய நம்பிக்கை, அவங்க கடவுளை பார்த்த விதம் எப்படிப்பட்டதா இருந்ததுன்னா, எழுதப்பட்டதான வார்த்தை மேல இருந்ததே தவிர ஆனா கர்த்தர் யார் என்ற வெளிப்பாடு இல்லாத ஜனங்களா இருந்தாங்க. இன்னைக்கு எழுதப்பட்ட வார்த்தை மாத்திரமே உங்களுக்கு வெளிப்பாடு கொண்டு வராது. நீங்க பரிசுத்த ஆவியினால இந்த வெளிப்பாடு வேணும்னு எழுதப்பட்ட வார்த்தையை நீங்க படிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் தான் என்ன பண்றாரு? இந்த வார்த்தையிலிருந்து ரெவலேஷனை உங்களுக்கு கொண்டு வருகிறவரா இருக்கிறாரு. இந்த எழுதப்பட்ட வார்த்தை உங்க வாழ்க்கைக்கு அது லைவா ஆண்டவர் கொண்டு வராரு, ஜீவனா கொண்டு வராரு. அந்த வார்த்தை வெளிப்பாடா வரும்போது அங்கிருந்து தான் விசுவாசம் தொடங்குறதா இருக்கிறது. ஏன்னா அந்த ஜனங்க சொன்னாங்க, இந்த தேவன் அவங்களுக்கு எப்படிப்பட்டவர்னு தெரியல. ஆனா இயேசு சாமி என்ன பண்ணாரு? பிதாவாகிய தேவனை இந்த பூமியில வெளிப்படுத்தினாரு. எப்படி வெளிப்படுத்தினாரு? 38 வருஷமா வியாதியா இருந்த மனுஷங்கிட்ட போனாரு. போய் அவனை நீ எழுந்து நடந்து போ என்று சொன்னாரு. அதே போல எந்த ஒரு மனுஷனுக்கு வியாதியா இருந்துச்சோ அந்த எல்லா மனுஷனையும் இயேசு போய் என்ன பண்ணாரு? சுகமாக்குனாரு. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? நீ ஆண்டவருக்கு விரோதமா பாவம் செஞ்சுட்ட, ஆண்டவருக்கு விரோதமா நீ ஏதோ பண்ணிட்டு இருக்கிற, தேவன் இந்த வியாதினால உன்னை ஆண்டவர் உன்னை தண்டிக்கிறாரு, உனக்கு கத்துக் கொடுக்குறாரு, உனக்கு இது போராட்டமான ஒரு டைம் அப்படின்னு கர்த்தர் என்ன பண்றோம்? ஒரு தேவையில்லாத ஒரு பிக்சரை கடவுளை கொடுத்து நம்ம பிள்ளைகளுக்கோ நம்மளை சுத்தி உள்ளவங்களுக்கும் நம்ம காட்டுறோம். ஆனா இயேசு அப்படிப்பட்ட பிக்சரை காட்டல. அவர் வந்தாரு, ஓய்வு நாள்ல கூட வியாதியஸ்தனை சுகமாக்குனாரு. ஏன்? பிதாவுடைய இருதயம் அதுதான். பிதா அப்படிப்பட்டவர் தான். ஆனா இந்த ஜனங்க பிதாவை எப்படி பார்த்தாங்க? ஓய்வு நாள்னாக்கா ஒரு வேலை கூட செய்யக்கூடாது, ஒண்ணுமே செய்யக்கூடாது. ஆனா இயேசு என்ன பண்ணாரு? வேலை பாவியா இருந்தவனுக்கு கூட அவர் அற்புதத்தை செஞ்சாரு. ஏன்? அதுதான் பிதாவுடைய இருதயமா இருக்கிறது. அவர்களுக்கு எழுதப்பட்ட வார்த்தை தான் தெரிஞ்சதே தவிர பிதாவுடைய வெளிப்பாடு அவங்களுக்கு ஒரு நாளும் தெரியாது இருந்தது. இன்னைக்கு நமக்கும் கூட விசுவாசம் வெறிய வார்த்தையினால இல்ல அறிவுனால சிந்தையினால நமக்கு இருக்கோம்னாக்கா அது எந்த பயனும் இல்லை. இந்த விசுவாசம் பரிசுத்த ஆவியினால் நமக்குள்ள அது ஸ்டிரப் பண்ணப்பட வேண்டியதா இருக்கிறது. அந்த வார்த்தை ஆவியின் ரிலீம்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது. நீங்க முதலாவது ஸ்பிரிச்சுவல் ரிலீமை மாற்றாம உங்களுடைய பிசிக்கல் ரிலீம் மாறவே மாறாது. இன்னைக்கு ஒருவேளை பிசிக்கல் ரிலீம்ல சுகம் இல்லாம இருக்கலாம், இந்த பூமியில உங்க சரீரத்துல சுகம் இல்லாம இருக்கலாம். ஆனா நீங்க ஸ்பிரிச்சுவல் ரிலீமை நீங்க உங்களை சுகமானது போல ஒரு இமேஜை நீங்க பார்க்க ஆரம்பிங்க. நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க சொல்லியிருக்கீங்க உங்களுடைய தழும்புகளாலே நான் சுகமா இருக்கிறேன். ஒருவேளை இன்னைக்கு என் சரீரம் சொல்லுது எனக்கு சுகம் இல்லைன்னு, டாக்டர் சொல்றாரு எனக்கு சுகம் இல்லைன்னு, என்னுடைய ஃபீலிங் சொல்லுது எனக்கு சுகம் இல்லைன்னு, ஆனா உங்களுடைய வார்த்தை, எழுதப்பட்ட வார்த்தை, நீங்க சொன்னீங்க உங்களுடைய தழும்புகளாலே நான் சுகமா இருக்கிறேன்னு. இதை தான் நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. என்ன நான் சுகம் உள்ளவனை நான் பார்க்கிறேன் ஆண்டவரேன்னு நீங்க ஒரு ஸ்பிரிச்சுவல் ரிலீம்ல உங்களை நீங்க சுகமானது போல நீங்க உங்களை பார்த்து நீங்க பேசும்போது உங்க சரீரம் அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை உங்க சரீரத்துக்குள்ள நீங்க அனுபவிக்கிறவங்களா இருக்கீங்க. ஏன்னா யாக்கோபு 1:17 சொல்லுது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்தில் உண்டாகி ஜோதியின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. நம்முடைய தேவன் அவர் நல்ல தெய்வமா இருக்கிறாரு, அவர் நன்மையை செய்கிறவரா இருக்கிறாரு, அவர் எப்பவுமே நமக்கு நல்லதை நினைக்கிறவரா இருக்கிறாரு. ஆனா அவருடைய நன்மையுள்ள சந்தையில, அவருடைய குட் மார்க்கெட்ல நம்ம எதையாவது பெற்றுக்கொள்ளணும்னா ஆண்டவர் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்க ஒரு விஷயம் ஃபெய்த் தான். அந்த ஃபெய்த் எப்படிப்பட்டதா இருக்கணும்? ஆண்டவர் நல்லவர் என்பதை நம்ம முதலாவது விசுவாசிக்கணும். கர்த்தர் எனக்கு நன்மையை தான் செய்வாரு,
அவர் எனக்கு தீங்கு செய்ய மாட்டாரு. என் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் கர்த்தர் அதை நன்மைக்கு எதுவாய் மாற்றுவார். அல்லேலூயா. இன்னைக்கு நீ பலவீனமா இருக்கலாம், உனக்கு தரித்திரம் இருக்கலாம், உன் வாழ்க்கையில சாபம் இருக்கலாம், உன் வாழ்க்கையில கடன் இருக்கலாம், இல்ல நீ பாவத்துல இருக்கலாம். நீ எந்த நிலைமையில இருந்தாலும் இயேசு உன்னை நேசிக்கிறவரா இருக்கிறாரு. அவர் உனக்கு உதவி செய்ய போதுமானவரா இருக்கிறாரு. அதை உன் இருதயத்துல நீ விசுவாசிக்கும் போது, இயேசுவே எனக்கு நீங்க உதவி செய்ய முடியும் ஆண்டவரே, இது உமக்கு லேசான காரியம் ஆண்டவரே, இது ஆண்டவரே பலன் உள்ளவனுக்கும் பலன் இல்லாதவனுக்கும் அவர் உதவி செய்வது லேசான காரியம். நீ இன்னைக்கு உங்க இருதயத்துல இருந்து கூப்பிடுவீங்க, ஆண்டவரே எனக்குள்ள அவிசுவாசம் நீங்கும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன் என்று நீங்க சொல்லும் போது ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்கிறவரா இருக்கிறாரு. சில நேரம் நமக்கு விசுவாசத்தை கொடுத்து தெரியும், ஆனா நம்ம நிறைய நேரத்துல அவிசுவாசத்தையும் பயத்தையும் என்ன பண்ண மாட்டோம், டீல் பண்ணவே மாட்டோம். ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவிடத்துல ஒரு தகப்பனும் ஒரு மகனும் வராங்க, சுகத்துக்காக தேடி வராங்க. அந்த இடத்துல முதல்ல அவங்க பார்க்கிறதான நபர் யாருன்னா இயேசுடைய சீஷர்கள். இயேசுடைய சீஷரிடத்துல கேட்கிறாங்க. இயேசுடைய சீஷர்கள் அவனுக்கு ஜெபம் பண்ணியும் அந்த மகன் குணமாகிறது இல்லை. உடனே சீஷர்கள் போய் யார்கிட்ட ரெக்கமெண்ட் பண்றாங்க, இயேசு கிட்ட சொல்றாங்க, இயேசுவே நாங்கள் ஜெபம் பண்ணியும் இந்த மகன் என்ன அவளை குணமாகலன்னு. உடனே இயேசு என்ன பண்றாரு, அவருடைய மகனை அவர் ஜபித்து அந்த அசுத்தாவியை துரத்தி விடுகிறார். அவன் குணமாகிறான். குணமான உடனே அவனுடைய சீஷர்கள் கேட்கிறாங்க, ஆண்டவரே எங்களால ஏன் இதை துரத்தி விட கூடாமல் போயிட்டுன்னு. அப்ப இயேசு அவங்கள பார்த்து சொல்றாரு, உங்களுடைய அவ்விசுவாசமே. சில அசுத்தாவிகள் உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் என்று அதனாக அது புறப்பட்டு போகாதுன்னு சொல்றாரு. அப்போ உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் சொன்னது பிசாச துரத்துறதுக்காக அவர் சொல்ல, அவங்களுக்குள்ள இருந்ததான அவ்விசுவாசத்தை அவர் என்ன பண்றாரு, அவர் சொல்றவரா இருக்கிறாரு. சீஷர்களுக்கு சொல்லும் போது நீங்க பிசாசு துரத்தணும்னா ஃபாஸ்ட் பண்ணி ஜெபம் பண்ணுங்க, பிசாசை துரத்துங்கன்னு சொல்ல, அவ்விசுவாசம் என்றதான சந்தேகம் என்றதான பயம் என்றதான ஒரு ஸ்பிரிட்டை நீ டீல் பண்ணோம்னா நீ என்ன பண்ணு, அதை முதலாவது ரெக்கக்னைஸ் பண்ணு. எனக்குள்ள அவிசுவாசம் இருக்கு, எனக்குள்ள பயம் இருக்கு, எனக்குள்ள சந்தேகம் இருக்கு, இதை நான் மேற்கொள்ள விரும்புகிறேன்னு நீங்க கேட்கும் போது பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய பலவீனத்தை, உங்களுடைய அவ்விசுவாசத்தை அவர் என்ன பண்றாரு, மாற்றி உங்களுக்கு பலனை கட்டளையிடுகிறவரா இருக்கிறார். உங்க விசுவாசத்தை பெருக செய்கிறவரா இருக்கிறாரு. அது கடுகளவு விசுவாசமா இருந்தாலும் அது ஜென்யூன் ஃபெய்த்தா இருக்கணும். ஆண்டவருக்கு முன்னாக உன்னுடைய விசுவாசம் உண்மையுள்ளதா இருக்கும் போது அது பெரிய நன்மைகளை கொண்டு வருகிறதா இருக்கிறது. சோ உங்க விசுவாசத்தை நீங்க எப்படி பண்ணணும், நீங்க உங்களுடைய யுத்தம் ஃபெய்த்ல தான் இருக்கணும். எந்த ஃபெய்த், இயேசு செய்து முடித்ததான கிரியைகள் மேல் உள்ளதான விசுவாசம். அவர் என்ன செய்து முடித்தாரு? கொலேசியர் புஸ்தகத்துக்கு நேரா நம்ம போவோம். கொலேசியர் 1ஆம் அதிகாரம். இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். இங்க பைபிள் சொல்லுது, நாம் இனி பாவத்துக்கோ சாபத்துக்கோ என்ன இல்லை, நம்ம அடிமை கிடையாது, நம்ம இருள்ல வாழ்றவங்க அல்ல. நம்முடைய மனம் புதிதாகிறதுனால நம்ம மறுரூபம். நல்லா தெரிஞ்சுக்கங்க, இந்த வார்த்தை தான் நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறது. இந்த வார்த்தை தான் நமக்கு வெளிச்சத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது. ஒரு ரூம்ல நீங்க போயிட்டு ஏதாவது எடுக்கணும்னா அந்த இடத்துல இருள் இருந்துச்சுன்னா உங்களால எந்த ஒரு காரியத்தையும் நீங்க சரியா பார்க்கவே முடியாது. ஆனா ஒரு மிட் நைட்ல எழுந்து நீங்க டாய்லெட் போனோம்னா கூட அந்த இடத்துல வெளிச்சம் இல்லைன்னா நீங்க என்ன ஆவீங்க, நடக்கும் போது தடுமாறுவீர்கள். ஆனா அந்த இடத்துல ஒரு வெளிச்சம் இருக்குன்னா நீங்க போக வேண்டிய இடத்துக்கு ரொம்ப சுலபமா எந்த தடுமாற்றமும் இல்லாம நீங்க போறவங்களா இருக்கீங்க. அதே போலதான் உங்க ஆவிக்குரிய நன்மை உங்க வாழ்க்கையில சுதந்திரிப்பதற்கு உங்க யுத்தம் கர்த்தருடைய வார்த்தை என்றதான வெளிச்சத்துல அவர் செய்து முடித்ததான கிரியையின் மேல உங்க விசுவாசம் இருக்க வேண்டியதா இருக்கிறது. ஏன்னா இருளுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை. ஏன்னா நம்ம என்ன பண்ணப்பட்டிருக்கோம், ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவராக்கினவரும். ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்கி ஆண்டவர் ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தை நம்மளை பங்கடைய வைத்திருக்கிறார். we are the partners of the light. நாம் ஒளியின் பிள்ளைகளா இருக்கிறோம். அப்பனா நமக்கு முன்பாக ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார், தெளிவா வைத்திருக்கிறாரு. அந்த ஒளியின் சொல்லப்படுற அந்த வார்த்தை என்ன தெரியுமா, அதுதான் கர்த்தருடைய வார்த்தை. இந்த வார்த்தையில அவர் என்ன ஆமென் என்று சொல்லி இருக்கிறாரோ அதை நீங்க சந்தேகப்படாம
விசுவாசித்து, ஆமாண்டவரே என் வாழ்க்கையில நீங்க சொல்லியிருக்கீங்க, இதை நீங்க செய்வீங்க, இதை எனக்காக நீங்க செய்து முடித்திருக்கீங்க, என்னுடைய தரித்திரத்தை நீங்க சுமந்திருக்கீங்க, என்னுடைய சாபத்தை நீங்க சுமந்திருக்கீங்க, என்னுடைய வியாதியை நீங்க சுமந்திருக்கீங்க, என்னுடைய அக்கிரமத்தை நீங்க சுமந்திருக்கீங்க, நான் உம்முடைய பிள்ளையா இருக்கிறேன், நான் இனி இருளின் பிள்ளை அல்ல, நான் ஒளியின் சுதந்திரத்துல பங்காளியா இருக்கிறேன்னு நீங்க சொல்லும் போது இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில வெளிச்சத்தை கொண்டு வருகிறது. அந்த வெளிச்சம் உங்களுக்கு விடுதலை கொண்டு வருகிறதா இருக்கிறது. அதே போல நம்ம கீழே நம்ம வாசிக்கிறோம் 21வது வசனம், முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினாலே மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினாலே உண்டாகும் நம்பிக்கை விட்டு அசையாமல் ஸ்திரமாய் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களானால் அப்படியாகும். இங்க சொல்லும் போது கொலைசையில சொல்றாரு, இது எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணாரு, சிலுவையில உங்களுக்காக செய்து முடித்துட்டாரு. அவருடைய ரத்தத்தினால பிதாவாகிய தேவனோடு நம்மளை ஒப்புரவாக்கினார், சமாதானத்துக்குள்ளாக்கினாரு. நாம் ஐஸ்வர்யத்துக்கு பங்காளர்களா இருக்கிறோம், நாம் சுகத்துக்கு பங்காளர்களா இருக்கிறோம், நாம் விடுதலைக்கு பங்காளர்களா இருக்கிறோம், நாம் சமாதானத்துக்கு பங்காளர்களா இருக்கிறோம். இது எல்லாம் எப்போ நமக்கு உண்டாகும், விசுவாசத்தினால நாம் இதெல்லாம் பெற்றுக்கொண்டோம் என்று நாம் நம்பும் போது, நாம் அதை பேசும்போது, அதுல நாம விசுவாசத்துல நம்ம அறிக்கை செய்யும் போது கர்த்தர் எல்லாவற்றிலும் நமக்கு வெற்றியை, விடுதலையை அவர் கட்டளையிடுகிறவரா இருக்கிறாரு. அப்போ இன்னைக்கு நான் உங்களை என்கரேஜ் பண்றேன், நீங்க ஒருவேளை வியாதியிலேயோ கடத்திலேயோ தரித்திரத்திலோ இருப்பீங்கன்னா என்னோடு கூட நீங்க விசுவாசிப்பீர்கள் என்றால் நான் சொல்றேன், ஆண்டவர் உங்களுடைய சூழ்நிலையை மாற்றி அமைக்க அவர் போதுமானவரா இருக்கிறாரு. He will do exceedingly abundantly. நீங்க நினைக்கிறதுக்கும் நீங்க வேண்டிக் கொள்ளுகிறதுக்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற அவருடைய வல்லமையின்படி, உங்களுக்குள் கிரியை செய்கிற அவருடைய வல்லமையின்படியே அவர் செய்ய வல்லவரா இருக்கிறார். உங்களுக்காக நான் இப்ப ஜெபிக்க விரும்புறேன். ஆண்டவர் நிச்சயமாய் உங்க விசுவாசத்தின்படியே உங்களுக்கு பலன் அளிப்பாராக. ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜெபிக்கிற வியாதியின் பிரச்சனையா இருக்கலாம், கடன் பிரச்சனையா இருக்கலாம், ஆண்டவரே குடும்பத்துல சண்டையா இருக்கலாம், இல்ல ஆண்டவரே ஃபைனான்சியல் ப்ராப்ளமா இருக்கலாம், ஏதா இருந்தாலும் என் தேவன் தம்முடைய ஆண்டவரே சமாதானத்தை நீர் எங்களுக்கு கொடுத்தீர் ஆண்டவரே. உம்முடைய ஆண்டவரே அப்பா, உமக்குள் சகல பரிபூர்ணமும் வாசமா இருக்கிறது என்று நாங்கள் வாசித்தோம் அல்லவா. இந்த ஆண்டவரே தேவன் அப்பா இப்பொழுதே உம்முடைய பரிபூரண ஆசுவாத்தினால தலையாகிய சரீரத்துக்கு, சபையாகிய சரீரத்துக்கு நீரே தலையா இருக்கிறீர் ஆண்டவரே. நீங்க தலையா இருக்கிறபடியால், நாங்கள் சரீரமா இருக்கிறபடியால், தலையாகிய கிறிஸ்து சரீரமாகிய எங்களுக்கு சகல பரிபூரணத்தினாலும் நீர் நிரப்பிருக்கிறபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஐஸ்வர்யத்தினால் நீர் ஆசுவத்திருக்கிறபடியால் நன்றி, சுகத்தினால் நிரப்பிருக்கிறபடியால் நன்றி, சமாதானத்தினால் நீர் எங்களை நிரப்பிருக்கிறபடியால் நன்றி. இன்றைக்கு நாங்கள் எந்த நிலையில் இருக்கிறோமோ அந்த நிலையிலிருந்து விசுவாசத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஒரு பிரேக் த்ரூக்காக நன்றி ஆண்டவரே, சுகத்துக்காக நன்றி ஆண்டவரே, விடுதலைக்காக நன்றி ஆண்டவரே, அற்புதத்துக்காக நன்றி ஆண்டவரே. இதை கேட்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் இந்த ஆண்டவரே சூழ்நிலையில் இருக்கிற ஒவ்வொருவரை விடுதலை ஆக்குவீராக இயேசுவின் நாமத்தால. நீங்க அப்படி செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாம மகிமைப்படுத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். God bless you all.